வணக்கம் நண்பர்களே. பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை நம்மில் பலருக்கும் இருக்கும். ஆனால் அது வெறும் ஆசையாகவே இருக்கக்கூடாது. பணக்காரர்கள் நாள்தோறும் பின்பற்றும் சில பழக்கங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல. அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு சுதந்திரம், அது ஒரு எதிர்காலத்தை அமைக்கும் கருவி. ஆனால் அந்த வாய்ப்பை அடைவதற்கான பாதை, அது நம் பழக்கங்களில் இருக்கிறது. இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் பணக்காரர்கள் பின்பற்றும் 10 முக்கியமான பழக்கங்கள். இதுவே அவர்களை வெற்றிக்கு கொண்டு சென்றது. இதுவே ஏழைமையிலிருந்து அவர்களை எழுப்பியது. பழக்கம் 1. அதிகாலையில் எழுவது. பணக்காரர்கள் அதிகாலையில் எழுவது வழக்கம். அதிகாலை என்பது ஒரு புதிய தொடக்கத்திற்கு சிறந்த நேரம். அது அமைதியானது, மனதை தெளிவாக்குகிறது. காலை 5 அல்லது 6 மணிக்குள் எழும் பழக்கத்தை பின்பற்றுவதால் அவர்கள் நாள் முழுவதும் தெளிவாக செயல்படுகிறார்கள். அதிகாலை நேரத்தில் தியானம், உடற்பயிற்சி, புத்தகம் வாசித்தல், இவையெல்லாம் அவர்களின் காலை நேரத்தை கட்டமைக்கின்றன. நாம் தாமதமாக எழும் ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பை தவறவிடுகிறோம். பழக்கம் 2. தினசரி கற்றல். நேரத்தை தாண்டி எதுவும் மதிப்புள்ளதாயில்லை. ஆனால் அதற்கும் மேலானது என்னவென்றால் அறிவு. பணக்காரர்கள் நாள்தோறும் புத்தகங்களை வாசிப்பார்கள். அதுவே ஒரு புது திறனாக இருக்கலாம், ஒரு புது விஷயமாக இருக்கலாம். அவர்கள் எப்போதும் தங்களை மேம்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அறிவு என்பது பணத்தை உண்டாக்கும் விதையான விதை. பழக்கம் 3. பணத்தை சேமிக்கவும் முதலீடு செய்யவும். சாதாரணமானவர்கள் சம்பாதிக்கிறார்கள், பணக்காரர்கள் முதலீடு செய்கிறார்கள். அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் சம்பளம் வரும்போது அதே சமயம் இன்னொரு பக்கம் பணம் நமக்காக உழைக்க வேண்டியது அவசியம். அதாவது பணம் நேரடியாக உழைப்பில் வராமல் தானாக வர வேண்டும். அதற்காக பரஸ்பர் பண்டம், ஸ்டாக் மார்க்கெட், பிசினஸ், எதிலாவது அவர்கள் பணத்தை வளர்க்கச் செய்கிறார்கள். பணம் உங்களுக்கு வேலை செய்யும் நிலையை உருவாக்கினால் அதுவே பணக்கார வாழ்க்கையின் ஆரம்பம். பழக்கம் 4. உங்கள் இலக்குகளை எழுதுங்கள். இலக்கம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஓர் கப்பல் போல, திசை தெரியாத கடலில் பயணிப்பது போல. பணக்காரர்கள் நாள்தோறும் தங்களின் இலக்குகளை எழுதுகிறார்கள். தினமும், வாரமும், மாதமும், வருடமும் என எல்லா நிலைகளிலும். நோட்புக்கில் எழுதுங்கள். அந்த எழுத்துக்கள் உங்களின் எண்ணங்களை ஒழுங்குபடுத்த உதவுகின்றன. Dreams without goals are just wishes. பழக்கம் 5. நேரத்தை பயன்படுத்தும் விதம். ஒரு நாளில் 24 மணி நேரம். அதே நேரம்தான் பணக்காரருக்கும் ஏழைக்கும் இருக்கும். இதில் வித்தியாசம் அவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதில்தான். அவர்கள் தங்கள் நேரத்தை வீணாக்குவதில்லை. அந்த நேரத்தை அவர்கள் உருவாக்குவதற்கே பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் நேரத்தை உருவாக்காவிட்டால் அது உங்களை உருவாக்கத் தொடங்கிவிடும். பழக்கம் 6. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரித்தல். ஒருவரின் முதல் சொத்து என்ன? அது அவரது உடல். பணக்காரர்கள் தங்கள் உடலையும் மனதையும் பராமரிக்க நேரம் ஒதுக்குகிறார்கள். அவர்கள் சரியாக உணவருந்துகிறார்கள். சரியான தூக்கம், தினசரி உடற்பயிற்சி, தியானம், இவை அவர்களின் அன்றாட வாழ்க்கையின் ஓர் அங்கமாக இருக்கின்றன. ஒரு ஆரோக்கியமான உடம்பு இல்லாமல் பணம் இருக்கிறதிலேயே பயனில்லை. பழக்கம் 7. சரியான பழக்கத்தை தேர்ந்தெடுத்தல். நீங்கள் யாருடன் அதிக நேரம் செலவழிக்கிறீர்களோ அதுவே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்ற பழமொழி இருக்கிறது. பணக்காரர்கள் தங்களை ஊக்குவிக்கக்கூடிய, வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய நபர்களுடன் இருப்பார்கள். எதிர்மறை எண்ணங்களுடையவர்கள், தீங்கு விளைவிக்கும் வகையில் பேசுபவர்கள், இது போன்றவர்களை தவிர்க்கிறார்கள். அவர்கள் உருவாக்கும் சுற்றம் அவர்களை மேலே எடுத்து செல்கிறது. உங்கள் 5 நெருக்கமான நண்பர்களை பாருங்கள். அவர்களைப் போலத்தான் நீங்களும் மாறுவீர்கள். பழக்கம் 8. செலவுகளை கண்காணித்தல். என் சம்பளம் போதவில்லையே என்பதற்கு பதிலாக
என் செலவுகள் எங்கே போகின்றன என்பதை தான் பணக்காரர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் பட்ஜெட்டை சீராக கண்காணிக்கிறார்கள். ஒரு ரூபாயும் சுயமாக செலவாகாமல் திட்டமிட்டு செலவழிக்கிறார்கள். அதனால்தான் குறைவான வருமானத்திலும் அதிகமாக சேமிக்க முடிகிறது. பணம் சேர்ப்பது என்பது சம்பளம் உயர்ந்தால் மட்டுமல்ல, செலவுகளை கட்டுப்படுத்தினால் கூட. பழக்கம் 9. முடிவெடுப்பதில் தெளிவு. ஒரு வாய்ப்பு வந்தால் பணக்காரர்கள் சிந்திக்கிறார்கள், ஆனால் அதற்குள் முடிவெடுத்து விடுகிறார்கள். ஏழைகள் சந்தேகிக்கிறார்கள், தாமதிக்கிறார்கள், பின் தவிர்த்து விடுகிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு ரிஸ்க். அதை அச்சம் இல்லாமல் ஏற்கும் நபர்கள்தான் வெற்றியடைகிறார்கள். ஒரு தவறு செய்தால் கற்றுக்கொள், ஆனால் முயற்சி கூட செய்யாமல் இருந்தால் என்னதான் வரும்? பழக்கம் 10. சோஷியல் மீடியாவுக்கு கட்டுப்பாடு. நாம் ஒரு நாளில் 2 மணி நேரம் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறோம். அவர்கள் அந்த 2 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு தொழில் முனைவு திட்டம் எழுதுகிறார்கள். நேரத்தை வீணாக்கும் பயன்பாடுகளை அவசியம் கட்டுப்படுத்துகிறார்கள். உங்கள் மொபைல் ஸ்கிரீன் டைம் தான் உங்கள் ஃபியூச்சர் டைமை தீர்மானிக்கிறது. இப்போது கேள்வி உங்களுக்கே, இந்த 10 பழக்கங்களில் ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை என்றால் இன்று ஒன்று தொடங்குங்கள். நாளை அதுவே ஒரு பழக்கமாக மாறும். 1 மாதம் கழித்தால் அதுவே உங்கள் அடையாளமாக மாறும். வெற்றி என்பது ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை இன்றைக்கு ஆரம்பியுங்கள். இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்தை கமெண்ட்ல எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. புதிய வீடியோவில் இன்னும் ஆழமான சிந்தனைகளுடன் சந்திக்கிறேன்.